ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆஃபர் அண்ட் அபவுட் என்னோடய கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வீடியோ தான். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து ஷாப் பண்ண வந்து டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சது தான். பட் இந்த டைம் வந்து டிசம்பரில் போய் ஷாப்பில் போய் வாங்குற அளவுக்கு டைம் கிடைக்கல. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்து. ஏன்னா டிசம்பர் டைம் ஹஸ்பண்ட் வந்து நிறைய வெளியே போயிட்டாங்க. போக முடியாத சுச்சுவேஷன். மேக்ஸிமம் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இப்போ ட்ரெஸ்ஸஸ் தான் ஷேர் பண்ணுறேன். இந்த பர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பர்ஸ் வந்து 399 சொல்லிட்டு ஈஸி பைலேருந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி ஆக்சுவலி இந்த பிரிண்ட்ஸ் வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இது வாங்கியிருந்தேன். அண்ட் எனக்கு தேவைப்பட்டது என்னோடய பிஸ்னஸ்க்காக. அண்ட் உள்ளே வந்து அழகான ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன தான் லிப்ஸ்டிக்கோ, பென்சில் எந்த மாதிரி அந்த கலர் படுற மாதிரி எது போட்டாலுமே இந்த லேயரில் தான் இருக்கும். உள்ளே அந்த மேலே இருக்கிற அந்த கிளாத்தில் போய் படாது. ஸோ அதனால் இந்த பர்ஸ் வந்து 399க்கு ரொம்ப சிலது வந்து கம்மியான ப்ரைஸில் 99, 199 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம். இந்த மாதிரி இந்த லேயர் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் மேலே உள்ள கோட்டிங் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து உள்ள லேயர் இருக்கிறனால இது 399க்கு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப நிறைய வச்சுக்கலாம். உள்ளே வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக நல்லா இருக்குது. பட் இதில் வந்து ஸ்லிங்குமே அட்டாச் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இது கையில் ஜஸ்ட் வந்து நம்ம கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. பட் எனிவேஸ் ஓகே தான். இது தாராளம் 399க்கு ஃபைன் தான். அண்ட் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், மேக்ஸ் அண்ட் ஜூடியோவில் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு. எத்தனை பேர் அதை பார்த்து வாங்கினீங்க அப்படின்னு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்து மேக்ஸில் வந்து 999க்கே ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் போகும்போது அந்த மாதிரிலாம் இல்லை. கிட்ஸுக்கு வந்து 999க்கு இருந்தது. அதுக்கப்புறமா வேறு வந்து ஆக்சஸரீஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி 199, 299, 399க்குலாம் நிறையவே இருந்தது. அண்ட் 499க்கும் நிறைய ஷர்ட்ஸ் கிடச்சிது. ஸோ நான் வாங்கினதும் அப்படி தான். அதுக்கப்புறமா ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, இந்த பட்டு பாவாடை வந்து நானே தைச்சது தான். ஸோ இது வந்து டாப்பில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது. கொஞ்சம் வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர் பக்கம் தப்பாயிடுச்சு. கொஞ்சம் தான் எனக்கு. ஆனால் அது ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இன்னும் போட்டு விடலை. ஸோ அந்த டாப் மட்டும் வேறு ஏதாச்சும் ஒன்று ஆல்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வியர் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நம்பவே மாட்டீங்க. இந்த டாப் அண்ட் இந்த பேண்ட் சேர்த்து வந்து 199 தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தானதாக இருந்தது. மேக்ஸில் தான் வாங்கியிருந்தோம். இப்போ போட்ட ஆஃபர். இப்போ நான் ஆஃபர் பார்க்கும்போது இல்லைன்னு தான் இருந்தது. இனி எப்போ போடுவாங்க அப்படின்னு தெரியல. யூஷுவலாக டிசம்பர் போடுவாங்க. பட் இந்த டைம் என்னாச்சுன்னு தெரியல, ஜான்வரி போட்டிருந்தாங்க. 199க்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. ஏன் அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கும்போது போட மாட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்துருவாங்களா. அண்டு இப்போது ஓடி திரியிற டைம்லாம் ரொம்ப வந்து மேலெலாம் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய அழுக்காற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அதுக்கப்புறமா ரொம்ப வேஸ்ட்டு தான் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்காமல் ஜஸ்ட்டு 1000 பிலோ கொஞ்சம் நல்லா கிராண்டாக வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் கேஷுவல் வியர்ஸ் வந்து கொஞ்சம் 500 பிலோ வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து அந்த மாதிரி தான் வாங்குவேன். 500 பிலோ தான் மேக்ஸிமம் வாங்குவேன். ஆர் எல்ஸ் 800 பிலோ அந்த மாதிரி வாங்குவேன். அண்ட் ஆஃபர் போடுற டைம் எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எது அந்த ஒர்த்தாக இருக்குதோ அந்த ப்ரைஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த டைம் வந்து 2, 3 எடுத்தேன். எனக்கு ஆஃபரில் ரொம்ப பிடிச்சிது. இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா 99. ஸோ கிட்ஸுக்கு வந்து டிஷர்ட்ஸ் வந்து 99லாம் முந்தி நிறைய இருக்கும். அப்படி தான் டிஷர்ட்ஸ் வந்து நிறைய வாங்கி வச்சுருப்பேன். பட் இந்த டைம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த டிஷர்ட்ஸு. அண்டு நாங்கள் வந்து ஆஃபர் போட்ட ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம். ஒரு 15 டேஸ் ஆஃபர் போட்டிருப்பாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5th டேயே அந்த மாதிரி போயிட்டோம். பட் அப்போவுமே கம்மியான இதில் தான் இருந்தது. ஏன் அப்படின்னு தெரியல. மேபி ஒவ்வொரு ஷாப்ஸ் பொறுத்து. இப்போ நாகர்கோயிலில் இந்த மாதிரி இருந்தது. ட்ரிவாண்ட்ரம், மதுரை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் பொறுத்து இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக எப்படின்னு தெரியல. பட் எனிவேஸ் வேறு ஏதாச்சும் ஆஃபர் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதுன்னா. ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிற மாதிரி 99க்குலாம் ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ்லாம் நான் பார்த்த வரைக்கும் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ நீங்கள் வேணால் உங்களுடைய ஏரியாவில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம், இந்த டைம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் அது வந்து மேக்ஸ் மானியா சேல் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இந்த கிறிஸ்மஸ் டைம் வாங்கினதில் இது எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வைஸ் ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் ஆச்சு. இது ஆக்சுவலி ஆவாசா பிராண்ட். நம்மளுடைய ட்ரெண்ட்ஸில் உள்ள ஒரு பிராண்டு. ஸோ இதோட ப்ரைஸ் கேட்டால் நம்ப மாட்டீங்க. 550 ஆர் 600 தான். எனக்கு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 600 தான் வந்தது. 610 ருபீஸ் வந்தது.
ஸோ இது பேண்ட், டாப் 2மே ஒரே மெட்டீரியல் தான், ஒரே பிரிண்ட் தான். ஸோ இது வந்து நான் வாங்கி ஒரு 4, 5 டைம்ஸ் கிட்ட போட்டுட்டேன். எனக்கு ஒரு விஷயம் நான் வாங்கி பிடிச்சிச்சு அப்படின்னா, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா, ரிப்பீட்டடாக நான் அதை தான் போடுவேன். யார் என்ன நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் அந்த ட்ரெஸ் ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. இது வந்து ஈஸி பையில் வாங்கியிருந்தேன். 999க்கு வாங்கியிருந்தேன். பட் எனக்கு நான் வாங்கும்போது இந்த டிசைன்ஸ்லாம் கவனிக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கல. வாங்கிட்டு வந்த பிறகு தான் பார்த்தேன். பட் எனிவேஸ் ஃபிட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் இந்த மாதிரி எனக்கு 3 பீஸ் செட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஷால், பேண்ட், டாப் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஒரு செட்டுமே இந்த மாதிரி ஷால் கூட வந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஓன் பிராண்டில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவில் போட்டிருந்த இந்த டாப் அண்ட் ஸ்கர்ட் இது ஆக்சுவலி நான் கிறிஸ்மஸ் டைம் தான் போடணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். பட் என்னால் வந்து இந்த ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நவம்பரோ அக்டோபரோ அதை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் இப்போ வந்து ரிப்பீட்டடாக அதை போட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சதுனால கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கிறேனே தவிர, இப்போவும் எனக்கு வந்து அதை போடணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து போட்டிருப்பேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. அரௌண்ட் 4, 5 டைம்ஸ் நான் போட்டிருப்பேன். ஃபுல் டைமுமே நான் போட்டுட்டு வரும்போது வாஷ் பண்ணிடுவேன். 2 வாட்டி கடலுக்கே போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ இது வந்து செம்ம ஒர்த்தாக இருக்குது. ஸோ நான் லான்ச் பண்ணும்போது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப்ஸ். கண்டிப்பாக சீக்கிரமாக லான்ச் இருக்கும். ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வீடியோஸ்லலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இனி பண்ணும்போது ஆரம்பிச்சுட்டு மறுபடியுமா நான் கொஞ்சம் கேப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதபடி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 வீக் வீடியோ போட்டுட்டு அடுத்து போட முடியாமல் ஆகுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னால் முடியல. அது என்னால் எடுத்து கொண்டு போக முடியல. அதனால தான் கொஞ்சம் பிரேக்குன்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஓகே பொறுமையாக இருந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போது ஜஸ்ட் ஆன்லைனில் ஆர்டர்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் லான்ச்சுக்காக ப்ராசஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கே தவிர அதை வந்து நான் வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணி வைக்கலை. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நான் ரீசெண்டாக லுலு மால் போகும்போது போட்டிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலி ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து அரௌண்ட் 1500 கிட்ட வரும். பட் ஆஃபரில் 600 ஆர் 700 அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இது இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ ஷர்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 1800 கிட்ட இருந்தது. பட் அதுவும் ஆஃபரில் 1200 அந்த மாதிரி கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ 2மே ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. அதுவுமே கிறிஸ்மஸ் டைம் முடிஞ்சு அந்த 28, 29 அந்த டைம் தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த டைம் கொஞ்சம் நல்ல பீக்கான ஆஃபர் இருந்தது. நல்லா இருந்தது. என்னடா இவ எப்பவும் ஆஃபர்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஆஃபரில் வந்து நம்ம எடுத்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா ஃபுல் பேமெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா ஒரு மந்த் ஒரு ட்ரெஸ் நம்ம வந்து 2000க்கு வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆஃபரில் வந்து ஹாஃப் ப்ரைஸ் ஆயிரும். உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கே கிடைக்கும். ச்சே இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆஃபரில் எடுக்கிறது. அது ஒரு நல்ல ஐடியா தான். கொஞ்சம் அமௌண்ட்டுமே நம்ம அதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். 2 ட்ரெஸ் வாங்கிக்கலாம் ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு பதிலாக. இது என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரெஸ். ஸோ இதுவுமே ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி போட்டாச்சு. அண்ட் இது வந்து ட்ரெண்ட்ஸில் உள்ளது தான். ஆன்லைனில் ஷாப் பண்ணியிருந்தேன். எம்ஆர்பி வந்து 2000 இருந்தது. பட் எனக்கு வந்து கிடைக்கும்போது 1400 கிட்ட அது ஆஃபரில் கிடச்சிது. ஸோ நான் 2, 3 ட்ரெஸ் சேர்த்து வாங்குனதுனால எனக்கு அது ஏதோ ஒரு கூப்பன் கிடச்சி அது கம்மியாச்சு. ஸோ ட்ரெண்ட்ஸில் வந்து சில நேரம் செம்மையா ஆஃபர் போடுவான். சில நேரம் செம்ம ஹையாக ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை இது கூட வந்து 2, 3 ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்து. பட் ப்ரைஸ் வந்து 3000, 4000 அந்த மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு அது ஒர்த்தான்னு கேட்டால் அந்தளவுக்கு ஒர்த்தும் கிடையாது. அந்தளவுக்கு அதில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு இல்லை. பட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதுக்கப்புறமா டீஷர்ட் நீங்கள் அது மேக்ஸில் வாங்கியிருந்தேன். டீஷர்ட்ஸு நான் போட்டிருக்கிறது நான் ஃபஸ்ட்டு காமிச்சது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்தது. மேக்ஸில் வந்து டீஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் வந்து சூப்பராக இருந்தது. இதுவும் நம்ம கஸ்டமைசேஷனில் ஒன்று தான். இந்த டாப் வந்து ஆஃபரில் நான் அஜியோவில் தான் வாங்கியிருந்தேன். பட் இந்த ஸ்கர்ட் வந்து நம்ம தான் அண்டு கஸ்டமைஸ் பண்ணது. அண்ட் நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுதான் ட்விஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நம்பவே இல்லை, நீ தான் ஸ்டிச் பண்ணியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா இது எல்லாமே ஹஸ்பண்டோட ஷர்ட் எல்லாமே மேக்ஸில் வந்து ஆஃபரில் வாங்கினோம். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஆஃபர் வந்து நான் சொல்கிறேன், போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆஃபரில் வந்து நிறைய ஷர்ட்ஸ் வந்து
999க்குள்ளதெல்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கிடச்சிது. 500 அந்த மாதிரி கிடச்சிது. அது நல்லா இருந்தது. ரிப்பீட்டடாக அதுதான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஒர்த்தாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஓவர் சைஸ்டு ஷர்ட் அண்ட் டீஷர்ட்ஸ் வாங்கி போட்டுட்டு நார்மலாக உள்ளது போடுறது வந்து பிடிக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் இந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரில. எனக்குமே சில டைம் அப்படி இருக்கும். ஹஸ்பண்டுமே அதை ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. எப்போவுமே கிளம்பும்போது எங்கேயாவது வெளியே கிளம்பும்போது வேறு ஏதாவது ஷர்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். காலேஜ்க்கு மட்டும் தான் ஃபுல் ஹேண்ட் போடுவாங்க. பட் ஹாஃப் ஹேண்ட் வந்து எப்போவாவது எடுத்து வச்சுட்டோன்னா சொல்லுவாங்க, அந்த ஷர்ட்டே எடு மேக்ஸில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இனி ஏதாச்சும் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுதுன்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். ஷார்ட்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.